முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் சிறை தண்டனை பெற்று வரும் நளினி வேலூர் மகளிர் சிறையில் இருக்கும்போது மொபைல் போன் பயன்படுத்திய விவகாரம் சட்டசபையில் எதிரொலித்தது. இது தொடர்பாக காங்கிரஸ் எம்எல்ஏ ஞானசேகரன் நளினிக்கு வழங்கப்பட்டு வரும் ஏ கிளாஸ் வசதியை ரத்து செய்து வேறு சிறைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்தார். தனது கேள்விக்கு அமைச்சர் சரியான பதில் அளிக்கவில்லை என்று ஞானசேகரன் கருத்து தெரிவித்துள்ளார். வேலூர் பெண்கள் சிறையில் அவருக்கு சில அதிகாரிகள் துணை போகிறார்கள். ஆகவே அந்த இடத்திலே அவர் வைத்திருப்பது சரியல்ல. ஆகவே வேறு சிறைக்கு அவரை மாற்றப் போகிறீர்களா என்ற கேள்விகளை ஒத்திவைப்பு தீர்மானம் மூலமாக பிரச்சனை இன்று நான் சட்டமன்றத்திலே எழுப்பினேன். அதற்கு அமைச்சர் அவர்கள் அந்த செல்போனை ஒரு ரவி என்பவர் காட்பாடி பகுதியில் இருக்கக்கூடியவருடைய பெயரால் வாங்கப்பட்டு அது நளினிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நளினி அந்த செல்போனை வைத்துக் கொண்டு அவர்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியவர்களிடமும் அதே போல லண்டன் இருக்கக்கூடியவர்களிடம் பேசியிருக்கிறார்கள். சென்னையில் அவருடைய வழக்கறிஞரிடம் பேசியிருக்கிறார். இன்னும் பல பேரிடம் பேசியிருக்கிறார். அவற்றையெல்லாம் இப்பொழுது கியூ பிரான்ச் போலீஸ் இன்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. புலனாய்விலே தான் அது முழுமையாக தெரியும் என்று அவர் பதிலை முடித்து விட்டார்கள். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே போலீசாரால் நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய குற்றத்தை செய்திருக்கிற நளினி கைது செய்யப்பட்டிருக்கிறாரா என்று கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. நளினி மொபைல் போன் பயன்படுத்தியதாக கூறப்படும் பிரச்சனையில் பின்னணியில் இருப்பவர்கள் குறித்த விவரம் விரைவில் தெரியவரும். அதுவரை இந்த பிரச்சனையில் காரசாரத்திற்கு பஞ்சம் இருக்காது.